अनेवरुक्कुम वणक्कम। सबको सादर प्रणाम। गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। आज का कार्यक्रम है कल का कार्यक्रम का जो कल अधूरा छोड़ा हुआ था उसको पुनः हम पुनर्निर्माण कर रहे हैं। प्रश्नवाचक கேள்வி சொற்கள் நேற்றைய பாடத்திலே அந்த சொற்களை மட்டும் நாங்கள் பார்த்தோம், சில உதாரணங்கள் எழுதப்படவில்லை. ஆகவே இன்றைய பாடத்தில் சில உதாரணங்கள் எழுதி காண்பித்திருக்கின்றேன். கவனமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சரி, முதலாவது கியா என்ற வார்த்தையை வைத்து சொற்கள் அமைக்கலாம், வாக்கியம் அமைக்கலாம். கியா தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய். तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய். तमिल में நீ என்ன செய்கிறாய். जो उत्तर भारत वासियों के लिए आप अभी याद रखिए, நீ என்ன செய்கிறாய், तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய், तुम क्या करते हो. और तमिल वालों के लिए तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய். आप लोगों के लिए उत्तर भारत के भाइयों बहनों, नी என்ன செய்கிறாய், तुम क्या करते हो. சரி, मैं आंसर इस मैं पढ़ता हूँ, मैं पढ़ता हूँ, நான் படிக்கிறேன். मैं पढ़ता हूँ, நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். लड़का क्या करता है, लड़का क्या करता है. சிறுவன் என்ன செய்கிறான். लड़का क्या करता है, சிறுவன் என்ன செய்கிறான். लड़का खेलता है, लड़का खेलता है, சிறுவன் விளையாடுகிறான். लड़का खेलता है, சிறுவன் விளையாடுகிறான், விளையாடுகிறான், சிறுவன் விளையாடுகிறான். சிறுவன் लड़का, लड़का क्या करता है, लड़का खेलता है, சிறுவன் விளையாடுகிறான். हिंदी में तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய். मैं पढ़ता हूँ, நான் படிக்கிறேன். लड़का क्या करता है, சிறுவன் என்ன செய்கிறான். लड़का पढ़ता है, लड़का खेलता है, சிறுவன் விளையாடுகிறான். நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய், நான் படிக்கிறேன். சிறுவன் என்ன செய்கிறான், சிறுவன் விளையாடுகிறான். சிறுவன் என்ன செய்கிறான், சிறுவன் விளையாடுகிறான். ये हिंदी है और ये तमिल है. ये हिंदी है और ये तमिल है. तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய். आंसर इज मैं पढ़ता हूँ, நான் படிக்கிறேன். लड़का क्या करता है, சிறுவன் என்ன செய்கிறான். लड़का खेलता है, சிறுவன் விளையாடுகிறான். நீ என்ன செய்கிறாய். தமிழ், நீ என்ன செய்கிறாய், நான் படிக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், நான் படிக்கிறேன். சிறுவன் என்ன செய்கிறான், சிறுவன் விளையாடுகிறான், சிறுவன் விளையாடுகிறான். சிறுவன் என்ன செய்கிறான், சிறுவன் விளையாடுகிறான். ठीक है. अब क्या को रख करके हमने दो वाक्य बनाए हैं. क्या வைத்துக்கொண்டு இரண்டு வாக்கியம் அமைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக கியாவுக்கு அடுத்தது கோன். கோன் என்ற வார்த்தை, கோன் என்ற வார்த்தைக்கு யார் என்று பொருள். कौन, कौन, कौन. तुम कौन हो, तुम कौन हो, तुम कौन हो. मैं वकील हूं, मैं राम हूं. मैं राम हूं, मैं राम हूं. ठीक है. और सेकंड, वो लड़का कौन है.
वो लड़का कौन है? वो लड़का कौन है? அந்த சிறுவன் யார்? वो लड़का रवि है. அந்த சிறுவன் ரவி. நீ யார்? நான் ராமன். அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் यार. वो लड़का राम है. அந்த சிறுவன் ராமன். अब हिंदी में, तमिल में, हिंदी से तमिल में. तुम कौन हो? तुम कौन हो? नी यार. नी यार. मैं राम हूं. मैं राम हूं. मैं राम हूं. मैं राम हूं. नंबर 2. वो लड़का कौन है? वो लड़का कौन है? அந்த சிறுவன் யார்? Answer is அந்த சிறுவன் ரவி. அந்த சிறுவன் ரவி. वो लड़का कौन है? वो लड़का. அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் ரவி. वो यहाँ पर तुम कौन हो? नी यार. मैं राम हूं. मैं राम हूं. நான் ராமன். वो लड़का कौन है? वो அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் ரவி. वो लड़का रवि है. आंसर इज वो लड़का रवि है. वो लड़का रवि है. तुम कौन हो? नी यार. मैं राम हूं. நான் ராமன். தமிழ் में நீ யார்? நான் ராமன். நீ யார்? நான் ராமன். वो लड़का कौन है? அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் யார்? वो लड़का रवि है. அந்த சிறுவன் ரவி. सिर्फ तमिल में அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் ரவி. அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் ரவி. நீ யார்? நான் ராமன். நீ யார்? நான் ராமன். அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் ரவி. அந்த சிறுவன் ரவி. दोबारा एक बार. तुम कौन हो? कौन. तुम कौन. तुम कौन हो? तुम कौन हो? मैं राम हूं. नान रामन. तुम कौन हो? मैं राम हूं. वो लड़का कौन है? वो लड़का रवि है. तमिल तमिल टू हिंदी. वो लड़का रवि है. அந்த சிறுவன் ரவி. அந்த சிறுவன் ரவி. அந்த சிறுவன் रवि. अंध सिरुवन रवि. इस प्रकार हम अनेक प्रकार के वाक्य बना सकते हैं. இதுபோல் நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். तुम कौन हो?
मैं राम हूं। वो लड़का कौन है? वो लड़का रवि है। तुम कौन हो? नी यार मैं राम हूं नान रामन। वो लड़का कौन है? अंदर सिरवन यार वो लड़का रवि है। अंदर सिरवन रवि। तुम कौन हो? ओनली हिंदी। तुम कौन हो? मैं राम हूं। तुम कौन हो? मैं राम हूं। वो लड़का कौन है? वो लड़का रवि है। तुम कौन हो? मैं राम हूं। वो लड़का कौन है? वो लड़का रवि है। हिंदी। तमिल। नी यार नान रामन। नी यार नान रामन। अंद सिरुवन यार अंद सिरुवन रवि। नी यार नान रामन अंद सिरुवन यार अंद सिरुवन रवि। इस प्रकार मैंने दो उदाहरण दिए हैं. நான் 2 உதாரணம் கொடுத்திருக்கேன். இதுபோல் நீங்கள் நிறைய वाक्यங்களை அமைத்துக் கொள்ளலாம். इसी प्रकार आप अनेक प्रकार के वाक्य बना सकते हैं. इसलिए आप घर में होमवर्क के रूप में बना लीजिए. ठीक है. अच्छा, अब कौन हो गया. कौन के बाद कहां. कहां. तुम कहां हो. तुम कहां हो. तुम कहां हो. நீ எங்கே இருக்கிறாய். மீனிங் வந்து நீ எங்கே இருக்கிறாய். நீ எங்கே இருக்கிறாய். तुम कहां हो. நீ எங்கே இருக்கிறாய். आंसर इज मैं घर में हूं. मैं घर में हूं. मैं घर में हूं. நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். माताजी कहाँ हैं. माताजी कहाँ हैं. अम्मा எங்கே இருக்கிறார். माताजी मंदिर में हैं. मंदिर में हैं. अम्मा கோவிலில் இருக்கிறார். அம்மா கோவிலில் இருக்கிறார். तुम कहाँ हो. तुम कहाँ हो. நீ எங்கே இருக்கிறாய். मैं घर में हूं. நான் வீட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो. நீ எங்கே இருக்கிறாய். मैं घर में हूं. நான் வீட்டில் இருக்கிறேன். माताजी कहाँ हैं. அம்மா எங்கே இருக்கிறார். माताजी मंदिर में हैं. அம்மா கோயிலில் இருக்கிறார். அதே போல पिताजी कहाँ हैं. அப்பா எங்கே இருக்கிறார். पिताजी स्कूल में हैं. அப்பா பள்ளியில் இருக்கிறார். पिताजी दफ्तर में हैं. அப்பா வந்து ஆபீஸில் இருக்கிறார். पिताजी बाजार में हैं. அப்பா கடையில் இருக்கிறார். पिताजी சென்னை में हैं. அப்பா சென்னையில் இருக்கிறார். இது மாதிரி நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். துபாரா. तुम कहाँ हो. நீ எங்கே இருக்கிறாய். मैं घर में हूं. நான் வீட்டில் இருக்கிறேன். माताजी कहाँ हैं. माताजी मंदिर में हैं. அம்மா எங்கே இருக்கிறார். அம்மா கோயில் இருக்கிறார். तुम कहाँ हो.
मैं घर में हूँ। माताजी कहाँ हैं? हैं बोलो इरकरार। माताजी मंदिर में हैं। तुम कहाँ हो? मैं घर में हूँ। माताजी कहाँ हैं? माताजी मंदिर में हैं। अब तमिल। और तमिल में वो सेम वाक्य बनाएंगे। और यहाँ पर क्या है? तुम कहाँ हो? तुम कहाँ हो? तुम कहाँ हो? நீ எங்கே? நாட் எங்கே, எங்கே இருக்கிறாய்? இரு இருக்கிறாய். நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ? தும் கஹா ஹோ? நீ எங்கே இருக்கிறாய்? तुम कहाँ हो? நீ எங்கே இருக்கிறாய்? मैं घर में हूँ. आंसर मैं घर में हूँ. நான் வீட்டில் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். नंबर 2. माताजी कहाँ हैं? माताजी की अम्मा. अम्मा எங்கே இருக்கிறார்? இரு இர். अम्मा எங்கே இருக்கிறார்? माताजी कहाँ हैं? माताजी कहाँ हैं? माताजी कहाँ हैं? अम्मा கோயிலில் இருக்கிறார். கோயிலில் இருக்கிறார். இரு இருக்கிறார். அம்மா கோயிலில் இருக்கிறார். அம்மா கோயிலில் இருக்கிறார். சரி, அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா சென்னையில் இருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா मुंबई இருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா ऑफिस இருக்கிறார். कई प्रकार के वाक्य बना सकते हैं. जैसे तुम कहाँ हो? நீ எங்கே இருக்கிறாய்? मैं घर में हूँ. நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். அம்மா எங்கே இருக்கிறார்? அம்மா கோவிலில் இருக்கிறார். அம்மா கோயிலில் அல்லது கோவிலில் இருக்கிறார். அம்மா கோவிலில் இருக்கிறார். தும் கஹா ஹோ? நீ எங்கே இருக்கிறாய்? मैं घर में हूँ. हिंदी में. தமிழ் में நான் வீட்டில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். அம்மா எங்கே இருக்கிறார்? அம்மா கோயிலில் இருக்கிறார். மாணவன் எங்கே இருக்கிறான்? மாணவன் வகுப்பில் இருக்கிறான். மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மாணவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். மாணவர்கள் पंचायत இருக்கிறார்கள். इस प्रकार हम वाक्य बना सकते हैं. तमिल में நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். यहाँ पर नी यहाँ पर चाहे स्त्रीलिंग हो चाहे पुल्लिंग हो सेम है. अगर किसी लड़की को देख के पूछते हैं कि नी எங்கே இருக்கிறாய், तो आंसर वही है நான் வீட்டில் இருக்கிறேன். लड़के से पूछते हैं நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். மாதாஜி அம்மா எங்கே இருக்கிறார்? அம்மா எங்கே இருக்கிறார்? அம்மா
கோவில் இருக்கிறார். அம்மா கோவிலில் இருக்கிறார். அம்மா கோவில் இருக்கிறார். पुनः एक बार, तुम कहाँ हो हिंदी में, तुम कहाँ हो, मैं घर में हूँ. तुम कहाँ हो, मैं घर में हूँ. माताजी कहाँ हैं, माताजी मंदिर में है. माताजी कहाँ हैं, माताजी मंदिर में है. தமிழ் में, நீ எங்கே இருக்கிறாய், நான் வீட்டில் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய், நான் வீட்டில் இருக்கிறேன். அம்மா எங்கே இருக்கிறார், அம்மா கோயில் இருக்கிறார். अम्मा எங்கே இருக்கிறார், अम्मा कोयल இருக்கிறார். ठीक है ना. अच्छा, और कहाँ के बाद कब, 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 कब. तुम, तुम कब उठते हो, तुम कब उठते हो. நீ எப்பொழுது, எப்பொழுது எழுகிறாய், நீ எப்பொழுது எழுகிறாய். मैं 5 बजे, 5 बजे, मैं 5 बजे उठता हूँ. उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். ठीक है. और अध्यापक कब स्कूल जाते हैं. हैं. अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கு போகிறார். போகிறார். तुम कब उठते हो, நீ எப்பொழுது எழுகிறாய். मैं 5 बजे उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுகிறேன். तुम कब उठते हो, मैं 5 बजे उठता हूँ. अध्यापक कब स्कूल जाते हैं. अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. अध्यापक कब स्कूल जाते हैं. ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார். अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். तुम कब उठते हो, நீ எப்படி எழுகிறாய். मैं 5 बजे उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுகிறேன். अध्यापक कब स्कूल जाते हैं. ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார். अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். तुम कब स्कूल जाते हो, तुम कब उठते हो, நீ எப்படி எழுகிறாய். मैं सवेरे, मैं 5 बजे उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். तुम कब उठते हो, मैं 5 बजे उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுகிறேன். अध्यापक कब स्कूल जाते हैं. ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார். अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். இதில் மட்டும் சொல்ல பாருங்க. तुम कब उठते हो, मैं 5 बजे उठता हूँ.
तुम कब उठते हो? मैं 5 बजे उठता हूँ। तुम कब उठते हो? मैं 5 बजे उठता हूँ। अध्यापक कब स्कूल जाते हैं? अध्यापक 9 बजे स्कूल जाते हैं। अध्यापक कब स्कूल जाते हैं? अध्यापक 9 बजे स्कूल जाते हैं। अध्यापक कब स्कूल जाते हैं? अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. இதே மாதிரி நிறைய வாக்கியங்கள் நீங்கள் உருவாக்கலாம். நான் எக்ஸாம்பிள் 2 கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் 2 அல்ல 200 வாக்கியங்கள் உருவாக்கலாம். நான் ரூட் காட்டிருக்கேன். அந்த ரூட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். அடுத்தபடியாக தமிழ் में तुम कब उठते हो? तुम कब उठते हो? நீ எப்பொழுது எப்பொழுது எழுகிறாய்? எழுகிறாய். तुम कब उठते हो? நீ எப்பொழுது எழுகிறாய்? நீ எப்பொழுது எழுகிறாய்? तुम कब उठते हो? நீ எப்பொழுது எழுகிறாய்? मैं 5 बजे उठता हूँ. मैं 5 बजे उठता हूँ. நான் 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 5 மணிக்கு மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். मैं 5 बजे उठता हूँ. நீ எப்பொழுது எழுகிறாய்? நான் 5 மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். अध्यापक कब स्कूल जाते हैं? अध्यापक कब स्कूल जाते हैं? ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? अध्यापक कब स्कूल जाते हैं? ஆசிரியர் எப்பொழுது ஸ்கூல் போகிறார்? ஆன்சர் இஸ் ஆசிரியர் 9 மணிக்கு स्कूल போகிறார். जाते हैं. अध्यापक कब स्कूल जाते हैं? ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். ஆசிரியர் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறார். तुम कब उठते हो? நீ எப்பொழுது எழுகிறாய்? मैं 5 बजे उठता हूँ. நான் 5 மணிக்கு எழுகிறேன். अध्यापक कब स्कूल जाते हैं? ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். ஆசிரியர் अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. अध्यापक 9 बजे
9 बजे स्कूल जाते हैं. सिर्फ तमिल में. நீ எப்பொழுது எழுகிறாய்? நீ எப்பொழுது எழுகிறாய்? நீ எப்பொழுது எழுகிறாய்? நான் 5 மணிக்கு எழுகிறேன். நான் 5 மணிக்கு எழுகிறேன். நீ எப்பொழுது எழுகிறாய்? நான் 5 மணிக்கு எழுகிறேன். ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. हिंदी में तुम कब उठते हो? मैं 5 बजे उठता हूँ. तुम कब उठते हो? मैं 5 बजे उठता हूँ. अध्यापक कब स्कूल जाते हैं? अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. अध्यापक 9 बजे स्कूल जाते हैं. तमिल में तुम कब उठते हो? நீ எப்பொழுது எழுகிறாய்? நான் 5 மணிக்கு எழுகிறேன். நீ எப்பொழுது எழுகிறாய்? நான் 5 மணிக்கு எழுகிறேன். ஆசிரியர் எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறார்? ஆசிரியர் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார். आश्रियर 9 मणिக்கு பள்ளிக்கூடம் போகிறார். इस प्रकार के वाक्य आप बीसों हजारों बना सकते हैं. बनाइए. मैंने आपको मार्गदर्शन किया है और उस मार्ग पर जाना, मंजिल पर पहुंचना आपका कर्तव्य है, आपका काम है. कृपया माफ कीजिए क्योंकि समय के अभाव के कारण मुझे कम उदाहरण देना पड़ता है, नहीं तो मैं बहुत सारे उदाहरण आपको दूंगा. ठीक है ना? अच्छा. और अब क्या हो गया? कब हो गया. कब के बाद क्या है? कौन हो गया, कहाँ हो गया, कब हो गया, क्यों. उसके बाद क्यों. 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 व्यापारी क्यों बाजार जाते हैं? बाजार जाते हैं. व्यापारी ஏன் கடைவீதிக்கு போகிறார்? போகிறார். व्यापारी व्यापारी क्यों बाजार जाते हैं? व्यापारी क्यों बाजार जाते हैं? व्यापारी व्यापार के लिए बाजार जाते हैं. व्यापारी व्यापार के लिए बाजार जाते हैं. व्यापारी வியாபாரத்திற்காக கடைவீதிக்கு போகிறார். व्यापारी 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 வியாபாரத்திற்காக கடைவீதிக்கு போகிறார். अच्छा, एक उदाहरण इसमें यहाँ पर
முற்று தமிழ். व्यापारी क्यों बाजार जाते हैं. व्यापारी ஏன் व्यापारी ஏன் கடை வீதிக்கு போகிறார். आंसर क्या है? व्यापारी व्यापार के लिए बाजार जाते हैं. आंसर इसका व्यापारी வியாபாரத்துக்காக கடை வீதிக்கு போகிறார். கடை வீதிக்கு போகிறார். போகிறார். व्यापारी कहाँ जाते हैं? व्यापारी क्यों बाजार जाते हैं? व्यापारी ஏன் கடைவீதிக்கு போகிறார்? व्यापारी ஏன் கடைவீதிக்கு போகிறார்? व्यापारी व्यापार के लिए बाजार जाते हैं. व्यापारी வியாபாரத்திற்காக கடைவீதிக்கு போகிறார். व्यापारी வியாபாரத்துக்காக கடைவீதிக்கு போகிறார். व्यापारी ஏன் கடைவீதிக்கு போகிறார்? व्यापारी வியாபாரத்திற்காக கடைவீதிக்கு போகிறார். व्यापारी வியாபாரத்திற்காக கடைவீதிக்கு போகிறார்.